உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். யாழ்ப்பாணம் தொண்டமனாறு கடலேரியிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீகுட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கோமாகம பிரதேசத்தின் முன்னாள் உறுப்பினர் சாந்த முதுன்கொட்டுவ உயிரிழந்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அடுத்த மாதம் 2 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முதலில் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக அமெரிக்காவுக்கும் அதனைத் தொடர்ந்து ஜப்பானுக்கும் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ரோகத் தெரிவித்துள்ளார். ஒட்டிசுட்டான் நகர்காவல பிரிவின் இராணுவத்தினரின் தாக்குதலுக்குள்ளாகி காணாமல் ஆக்கப்பட்டதன் பின்னர் முத்தையன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் நீரில் மூழ்கியே உயிரிழந்ததாக நகர்காவலர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஒட்டிசுட்டான் நகர்காவலர் பிரிவு விசேட அறிக்கையும் வெளியிட்டுள்ளது. தேர்தல் கமிஷன் பாரதிய ஜனதா மோசடி இயந்திரமாக மாற்றியுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் கமிஷன் முறைகேடு செய்ததாக காங்கிரஸ் மந்திரியும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் குற்றம் சாட்டி வருகின்றார். தற்பொழுது ராகுலுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: தேர்தல் கமிஷனை பாரதிய ஜனதா தனது மோசடி இயந்திரமாக மாற்றி இருக்கின்றது. பெங்களூரில் மகாதேவபுராவில் நடந்த நிர்வாக குறைபாடு அல்ல, மக்களின் நாணய திருடுவதற்கான திட்டமிட்ட சதி என சகோதரரும் லோக்சபா தலைவருமான ராகுல் வழங்கிய ஓட்டு திருட்டு சான்றிதழ் இந்த மோசடியை அம்பலப்படுத்துகின்றன. பாரதிய ஜனதா அழைப்பை முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஏற்காதது பாரதிய ஜனதா நிர்வாகிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மறைந்த ஜெயலலிதாவின் பாரதிய ஜனதா தலைமைக்கு மிகவும் நெருக்கமானவராக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் திகழ்ந்துள்ளார். அதிமுகவில் இருந்து பழனிசாமி அவரை நீக்கிய பின்பும் மீண்டும் அதிமுகவில் இணைய பாரதிய ஜனதா உதவும் என நம்பினர். கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி முறிந்த போதும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்து பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டியிட்டார். ஜப்பானின் மக்கள் தொகை நெருக்கடியை குறித்து அறிக்கையொன்றில் டெஸ்லா உரிமையாளர் எலான் மஸ்க் கடுமையான எச்சரிக்கையை பதிவு செய்துள்ளார். ஜப்பான் நாடு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்களை இழக்கும் ஆபத்து இருப்பதாக குறிப்பிட்டுள்ள எலான் மஸ்க் இந்த போக்கை மாற்றியமைக்க செயற்கை நுண்ணறிவு AI மட்டுமே தீர்வாக இருக்க முடியும் என்று பரிந்துரைத்துள்ளார். அவை முழுவதுமாக ஆக்கிரமிப்பது எங்கள் நோக்கமல்ல என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். பிணை கைதிகளை விடுவிக்கும் முயற்சி மற்றும் ஹமாஸ் படையினரை முழுமையாக தீர்த்து கட்டும் நடவடிக்கையை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு காசாவில் இராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளார். பிரித்தானியாவில் நடந்த கொலை வழக்கில் 3 டீனேஜ் சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிரித்தானியாவில் கேட்டில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 16 வயது சிறுமி, 14 வயது மற்றும் 15 வயதுடைய 2 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஷெப்பித்தீவில் உள்ள லைஸ்டவுன் ஆன்சி என்ற கடலோர ரிசார்ட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு நகர காவல அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ளனர். அல்ஜீதா ஊடகவியலாளர் அனாஸ் அல் ஜரிவை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவித்த இஸ்ரேலிய இராணுவம் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர் ஹமாஸ் உறுப்பினர் என தெரிவித்துள்ளது. கொலை, போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு தேடப்பட்ட 2 பிரெஞ்சு பிரஜைகள் ஸ்பெயின் நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தெற்கு ஸ்பெயினில் உள்ள பெனிடார்மிங் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக வடகொரியாவில் ஒரு இளம்பெண் கவனம் செலுத்தி வருகின்றார். இராணுவ நிகழ்ச்சிகள், அரச விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் ஏவுகணை சோதனைகளின் முக்கிய விருந்தாளியாக ஜனாதிபதி கிம் ஜாங்குடன் பங்கேற்று வருகின்றார். வடகொரியாவின் அடுத்த தலைவராக காட்டப்படும் அந்த இளம்பெண் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங்கின் மகளான ஜூஏ கிம் என தெரிய வந்துள்ளது. புலம்பெயர் பிரித்தானிய அரசியலில் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. விளையாட்டு செய்திகள். கால்பந்து ஜாம்பவானான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது காதலியை திருமணம் செய்ய உள்ளதாக புகைப்படம் மூலம் தகவல் வெளியாகி உள்ளது. 2026 IPL தொடரில் விளையாடுவது குறித்த கேள்விக்கு தனது உடல் பாதிப்பை குறிப்பிட்டுள்ள தோனி பதிலளித்துள்ளார்.
இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் அணித் தலைவரான MS தோனி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் IPL தொடரில் விளையாடி வருகிறார் என்பது அறிந்ததே. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.